வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஆணுக்கு விபூதி, திருமண் என்கிற அடையாளங்களை ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் ஆக்கி அளித்திருக்கிற அந்த ஆன்மீக நெறிப்பாட்டின் பின்னாலே ஒரு பெரும் பொருள் இருக்கிறது அப்படின்னு எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் சொல்றார். இதற்கான விடையை அவர் எவ்வளவோ பேரிடம் கேட்டிருக்கிறாராம். யாரும் நெற்றியில் தரிக்கும் விபூதிக்கோ இல்லை திருமண்ணுக்கோ அவர் நெஞ்சம் நிரப்பும் வண்ணம் ஒரு பதிலை சொன்னதில்லை என்று கூறுகிறார். ஆனால் மகா பெரியவா சொன்ன விளக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதை பற்றினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் என்ன விவரிக்கிறார் அப்படின்றத கேட்போம். கண்ணதாசன் மட்டும் தன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஓரளவு சொன்னார். ஒவ்வொரு முறை விபூதியை தரிக்கும் போதும் ஒவ்வொரு இந்துவும் இந்த உடம்பும் ஒரு நாள் இந்த விபூதி சாம்பல் போல் ஆகப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறான். திருமண்ணோ இந்த உடம்பை மண் தின்னப் போகிறது என்று சொல்லாமல் சொல்கிறது. எனவே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளுக்காக ஒதுக்கி அடக்கத்துடன் ஆரவாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விபூதி திருமண்ணுக்கு அவர் சொன்ன பொருள் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்தது என்கிறார் சுஜாதா. மகா பெரியவாலோ வெகு ஆழமான விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை பத்தி சுஜாதா என்ன சொல்றார் அப்படின்றத கேட்போம். அதை நான் அறிய நேர்ந்த போது என் நெற்றி திருமண்ணை ஒரு சார்புக்குறியாக மட்டும் நான் கருதவில்லை. நம் சான்றோர்களின் ஆழமான பேரறிவை எண்ணி வியந்து போனேன். விறகினை அக்னி எரித்து சாம்பலாக்குகிறது. இறுதியில் அந்த சாம்பலே பஸ்மமாக மிஞ்சுகிறது. அதேபோல் ஞானம் என்கிற நெருப்பு மனிதனின் வாழ்வில் கர்மங்களை எல்லாம் எரித்து பஸ்மமாக்கிறது என்கிறார் கண்ணன் கீதையில். கண்ணனின் கருத்துப்படி பார்த்தால் ஞானத்தின் தோற்றம்தான் பஸ்மம், அதாவது விபூதி. இதை சுட்டிக்காட்டி தன் கருத்தை கூற முன்வரும் மகா பெரியவா வெகு அழகாக அதற்காக அஸ்திவாரம் இடுகிறார். பல வர்ணங்கள் கொண்ட பொருட்களை காண்கிறோம். ஆனால் அவை அவ்வளவும் எரிந்த பின் மாறிவிடுகின்றன. கடைசியில் வெளுத்து போய் விடுகின்றன. நாம் சாயம் வெளுத்து போய்விட்டது என்கிறோம். சாயம் என்பது வேஷம். வேஷம் போன பின் இருப்பதே மெய். அந்த மெய்யான ஆத்மாவின் வடிவம் தூய வெண்ணிறம். வடிவம் கொடுத்தால் அது விபூதி. பொய்யானது இந்த தேகம். இதன் மேல் விபூதியை பூசிக்கொள்கிறோம். ஒரு நாள் இதுவும் எரிந்து இறுதியில் இந்த வெண்ணிற விபூதியை சார்ந்து நிற்கிறது. ஆக விபூதி நாம் யார் என்பதையும் நம் முடிவு எப்படிப்பட்டது என்பதையும் முதலிலேயே சொல்லிவிடுகிறது என்கிறார் மகா பெரியவா. அப்படியே திருமண்ணுக்கும் விளக்கம் தருகிறார். வைஷ்ணவர்கள் துளசி செடியின் அடிமண்ணைத்தான் திருமண் என்று இட்டுக்கொள்கிறார்கள். அதை உடம்பின் 12 இடங்களில் இட்டுக்கொள்வார்கள். அப்படி இட்டுக்கொள்ளும் போது விஷ்ணுவின் நாமங்களை, அதாவது பெயர்களை கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்று சொல்லி இட்டுக்கொள்வார்கள். இப்படி நாமங்களை சொல்லி இட்டுக்கொண்டதுதான் பின்னாளில் நாமம் போடுவது என்றாகிவிட்டது என்கிறார் மகா பெரியவா. என்ன ஒரு நேர்த்தியான வியாக்கியானம்! மகா பெரியவாளின் இந்த கருத்தை தெய்வத்தின் குரல் வாயிலாக அறிந்த பிறகு விபூதி திருமண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொன்ன சாயம் வெளுத்து விட்டது உதாரணமும் நாமம் சொல்லியே போட்டது நாமம் போடுவது என்றாகிவிட்டதும் நினைவுக்கு வரும் என்கிறார் சுஜாதா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.